ஹாய், ஹலோ. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்டைல்ல சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தாங்க நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும், கேரளா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ வந்து ஒரு பேன்ல வந்து துவர பருப்பு இருக்கீங்க இல்லையா? அத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு தான் எடுத்துக்கிறேன். நல்ல கோல்டன் கலரா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துவர பருப்புக்கு வந்து 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். 3, 4 பல்லு வெள்ள பூண்டு, கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் வந்து குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த துவர பருப்பு வந்து அம்மியிலே நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டா வந்து இந்த துவர பருப்ப வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தேங்காவ போட போறோம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டா வந்து அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப வந்து தேங்காய் பூவ சேர்த்துக்கலாம். இந்த 2மே வந்து இந்த பருப்பு, அதே மாரி இந்த தேங்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆயி நல்லா அரைஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டா தான் வந்து வெள்ள பூண்டு தட்டி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு லாஸ்ட்டா தான் மிளகாத்தூளும், உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா வந்து கெட்டியா வந்து அரைச்சு எடுத்தோம்னா, ரொம்ப சூப்பரான பருப்பு சம்மந்தி கேரளா ஸ்டைல்ல ரெடி ஆயிருச்சு. இந்த சம்மந்தி ஒண்ணே போதுங்க. சுட சுட சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடறக்கு அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. கேரளால நாங்க அடிக்கடி இது வந்து கஞ்சிக்கு சாப்பிடுவோம். அதுமாரிலாம் பழைய சாப்பாட்டுக்கு சாப்பிடுவோம். அதேமாரி நாங்க சாப்பாட்டுக்கு கூட வச்சு நல்ல சூப்பரான நீங்க வேணா தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு, இந்த சம்மந்தி போட்டு சாப்பாட்டுக்கு கூட ஒரு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு, இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்களேன். அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். இப்ப வந்து சம்மந்தியில நல்ல ஃபைன் பேஸ்ட்டா தான் அரைச்சுட்டு இருக்கேன். அம்மா வந்து சின்ன வயசுல இந்த மாரி சம்மந்தி அரைக்கும்போது, நாங்கலாம் பக்கத்துல நிப்போம். எதுக்குன்னு தெரியுமா? சம்மந்தி எல்லாமே அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, லாஸ்ட்டா வந்து அந்த சம்மந்தியெல்லாம் எடுத்து வலிச்சதுக்கு அப்புறமா, லாஸ்ட்டா ஒரு கைப்பிடி அளவுக்கு சுட சுட சாப்பாடு அந்த அம்மிக்கல்லிலேயே போட்டு பெரசி குடுப்பாங்க. அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். அதுக்காகவே நாங்க அங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதோட ஞாபகத்துக்காக நானும் பொண்ணும் அதே மாரி அம்மிக்கல்லுல போட்டு சாப்பாடு சுட சுட சாப்பாடு போட்டு பெரசி சாப்பிட்டோம். அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருந்துச்சு. இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி கெட்டியா வந்து சம்மந்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸியில அரைச்சீங்கன்னா, இவ்ளோ கெட்டியா, இவ்ளோ பதமா வந்து சம்மந்தி அரைக்க முடியாது. ஸோ, அதனால தான் நான் சொன்னேன். இந்த மாரி அம்மிக்கல்லுல நீங்க வந்து சம்மந்தி அரைச்சுக்கோங்க. இப்ப வந்து இது ஒரு கைப்பிடி சாப்பிட்டா, ஐயோ! சொர்க்கங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாரி நல்லாருக்கும். உங்களோட பசங்களுக்கு இது குடுங்க. இப்ப வந்து ஒரு பேன்ல வந்து இப்ப அந்த சம்மந்தி, சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்ப வந்து அதுக்கு காம்பினேஷனா என்ன பண்றேன்னா, அ கருவாடு தாங்க வறுத்துட்டுருக்கேன். உப்பு போட்ட கருவாடு, உப்பு போடாத கருவாடு 2மே வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து உப்பு போடாத கருவாட்டுல வந்து நம்மளே உப்பு சேர்த்து, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். எனக்கும் பொண்ணுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கிறது வந்து உப்பு போடாத கருவாடு தான். ஏன்னேன்னா, அது ரொம்ப கிரிஸ்பியா இருக்கும். வறுக்கும்போதே நல்ல கிரிஸ்பியா வந்து வறுத்து எடுத்துருவேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு வந்து உப்பு போட்ட கருவாடும் வாங்கியிருக்கேன். இப்ப இன்னைக்கு மத்தியானம் வந்து ரொம்ப சூப்பரான சம்மந்தி, சுட சுட சாப்பாடு, அதே மாரி கருவாடு வச்சு சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு, கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.